ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தோஸ்த் ஃபெரோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஷோரூமுக்கு ஸ்விட்ச் அசோக் லேலாண்டோட புதிய எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாகனம் நம்ம திருப்பூர் பிரான்ச்சுக்கு வந்திருக்குது. அது சமயம் நம்ம இன்றைக்கி ட்ரைனிங் போயிட்டு எங்கள் ஏஜிஎம் சாரும் அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு ஓட்டி பார்க்குறக்காக வந்தாங்க. சரி, இது ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு வாடிக்கையாளராகி உங்களுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இந்த ஸ்விட்ச் வாகனம் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்துருக்குறோம். இப்போ அந்த வாகனத்தை எங்கள் ஏஜிஎம் சார் வண்டி ஓட்டுறப்ப அவருடைய அனுபவம் எப்படி இருக்குது, இந்த வாகனத்தை பற்றிய தகவல் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்துருக்குறோம். பாருங்கள், பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. புள்ளிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. பிரேக்கு கொஞ்சம் அப்படி திருப்பிட்டு பிரேக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது உண்மையாலுமே டயர்ட் இருக்காது டிரைவருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. மிதந்து ஒரு மாரி போகுங்களா? ஆமாம், கிளச் இல்லை, கியரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, சுவிட்சு எல்லாம் பட்டனு, ஒரு வேலை இல்லை. ஸ்டேரிங் எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் என்ன ரேஞ்சு பாருங்கள், 90% இருக்குது. 90%ல் 110 கிலோமீட்டர் ரேஞ்சு காமிக்குது. அப்போ 100%ல் 120 கிலோமீட்டர் ரேஞ்சு. நம்ம டெஸ்ட்டில் 2லேருந்து 2.5 டன் வரைக்கும் லோடு போட்டு பார்த்தாச்சு. நல்லா இருக்கு. வெயிட் போட்டு பார்த்தாச்சு. 2.5 டன் லோடு போட்டு பார்த்தாச்சு. நல்லா இருக்கு. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு. ஆல்ரெடி வண்டி ஒரு 20 கஸ்டமர் பெங்களூரில் 20 வண்டி ஓடிட்டுருக்கு. 20 கஸ்டமருமே லோக்கல் மட்டும் ஓட்டுறாங்க. 100-120 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் நம்ம சொல்கிறது 120 கிலோமீட்டர் அவருக்கும் கிடைக்குது. நம்ம சொல்கிறோம் 120 சொல்கிறோம், கஸ்டமருக்கு 90 தான் கிடைக்கும், 100 தான் கிடைக்குங்கிறது அல்ல. 120 சொல்கிறோம், 120 கிடைக்கும். அப்புறம் இந்த வண்டியில் ப்ளஸ் பாயிண்ட் இன்னொன்று என்ன தெரியுங்களா, இதில் இந்த எலக்ட்ரிக் வண்டினா ஃபயர் ஆயிரும், ஸ்பார்க் ஆயிரும், அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. இதில் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆகாது. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம கேபினுக்கு எப்படி நம்ம ஏசி போடுறோமோ அதே மாதிரி இந்த பேட்டரிக்கு ஏசி சில்லர் போட்டிருக்காங்க. பேட்டரி சூடு ஆகாது. லித்தியம் பேட்டரிங்களா? ஆமாம், லித்தியம் அயன் பேட்டரி. இல்லை, பேட்டரி சூடு ஆகாது. பேட்டரி சூடு ஆகலினாவே அந்த ஷார்ட் ஆகிறதுக்கோ ஃபயர் ஆகிறதுக்கோ எந்த சான்சஸும் இல்லை. நல்ல ஒரு ஆமாம், நல்ல ஒரு சிஸ்டம். அதே மாதிரி கிளச் இல்லாதனால 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் வண்டி ஓட்டினாலும் டிரைவருக்கு எந்த டயர்டும் இல்லை. லோடு வச்சா கார் மாதிரி ரீஜென்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது. அமுத்தினாலே போதும். ஒன்லி சுவிட்ச் வண்டிக்கு எல்லாமே சுவிட்ச் தான்.